தொடரும் மழை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் பசறை, பதுளை, ஹாலியல, எல்ல, பண்டாரவளை, ஊவா பரணகம, ஹல்துமுல்ல, ஹப்புதலை, லுணுகல மற்றும் வெளிமடை ஆகிய பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முனரகலை மாவட்டத்தின் வடல்கும்பர பகுதிக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் தும்பனை, உடபாதன, பஸ்வாகே, உடுதும்பர, மெததும்பர மற்றும் ஹக்கவாட்ட கோரல பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம, எஹலியகுட, கிரியல்ல, இரத்தினபுரி, பலாங்குடை, குருவிட்ட, கலவான, நிவித்திகல, பல்மடுள்ள, அலபாத்த, ஓப்பநாயக்க, வெலிகே போல, ககவத்த, குடக்கவெல, கொலன்னே மற்றும் இமுல்பே ஆகிய பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்தின் மாவத்தகம, ரிதிகம, மல்வரப்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கும், நூரலியா மாவட்டத்தின் வலப்பனை, ஹாங்குராங்கத்த, கொத்மலை மற்றும் அம்பகமு ஆகிய பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் தெரணியகல, தெஹியோவிட்ட, ருவான்வெல்ல, புலத்கோபிட்டிய, அரநாயக்க, கேகாலை, கலிகமு ஆகிய பகுதிகளுக்கும், மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை, உடவெல மற்றும் மாத்தளை நகர் ஆகிய பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு அண்மையில் காணப்பட்ட தாளமுக்க பிரதேசமானது தற்பொழுது தரை பிரதேசத்துக்கு மேலாக நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணித்தியாலங்களுக்குள் இந்திய உபகண்டத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு முகில் சூழ்ந்த வானமும் பலத்த காற்றுடனான மழையும் தொடரக்கூடும். பல இடங்களில் குறிப்பாக வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களிலும் சுமார் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையிலான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். சக்தி வாய்ந்த மேகக்கூட்டங்களின் தாக்கத்தின் விளைவாக கடல் பிராந்தியங்களில் சடுதியாக காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசும் வேளைகளில் நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.